அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி பற்றி பார்த்தோம். அதாவது குழந்தைகள் நலக்குழு. இப்போ குழந்தைகள் நலக்குழுவோட கூடுதல் பணிகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த விஷயங்களுக்கும் நம்ம சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை அணுகலாம். அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட குழந்தைகள் இருக்காங்க. 2 பெண் குழந்தை, இல்லை 3 பெண் குழந்தை, இல்லை 4 பெண் குழந்தை இந்த மாதிரி இருக்காங்கிற காரணத்தினாலேயோ, இல்லை குழந்தைய வளர்க்க முடியலை அப்படிங்கிற காரணத்தினாலேயோ, கணவன் மனைவி சேர்ந்து தன்னோட குழந்தைய அரசிடம் ஒப்படைக்க நினைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக போய் கமிட்டியில் ஒப்படைச்சிடலாம். அந்த குழந்தைய கமிட்டி வாங்கி எந்த அடாப்ஷன் ஏஜென்சிக்கு போகணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது குழந்தை நலக்குழு தான். அவங்க தான் முடிவு பண்ணி எந்த ஏஜென்சிக்கு கொடுக்கணுமோ அந்த ஏஜென்சிக்கு குழந்தைய கொடுத்து அவங்க மூலமாக யார் குழந்தை இல்லை வேணும்னு பதிவு பண்ணாங்களோ அவங்களுக்கு முறையாக தத்து கொடுப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஆர்டர் போடுறதும் கமிட்டி தான். அதே மாதிரி ஒரு பிறந்த குழந்தை, ஒரு கைவிடப்பட்ட குழந்தை, இல்லை ஒரு தூக்கி வீசப்பட்ட குழந்தை, ரோட்டில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், இல்லை இப்போ ஒரு பொண்ணால் ஒரு சிறுமியால் ஒரு போக்சோ கேஸ்னாலேயோ இல்லை ஒரு ரேப் கேஸ்னாலேயோ கன்சீவ் ஆகி டெலிவரி ஆன குழந்தை, இந்த எல்லா குழந்தைகளையும் ஒப்படைக்கக்கூடிய இடம்தான் குழந்தை நலக்குழு. அது எந்த மாவட்டத்தில் அந்த அஃபென்ஸ் நடந்து அந்த குழந்தை ஒப்படைக்கப்படுறாங்களோ அந்தந்த கமிட்டி அந்த குழந்தைகள் நலன் சார்ந்து கட்டாயம் ஒரு தீர்ப்பு, அந்த குழந்தைகள் சார்ந்து ஒரு ஆர்டர் வழங்கக்கூடிய அதிகாரம் உள்ள அமைப்பு தான் குழந்தைங்க நலக்குழு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. இந்த குழந்தைங்களை வாங்குறதுக்கும் இந்த குழந்தைங்களை எந்த அடாப்ஷன் ஏஜென்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை நலக்குழுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு போக்சோ விக்டிமாக இருக்கட்டும், ஒரு சைல்டு மேரேஜில் வந்த ஒரு விக்டிமாக இருக்கட்டும், அவங்கள இந்த வழக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஹோமில் வைக்கணுமா இல்லை அவங்களோட பேரண்ட் கிட்ட ஒப்படைக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா குழந்தை நலக்குழுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு விக்டிமாக இருக்கட்டும், ஒரு கேஸில் இல்லை அவங்க 2 கேஸ்லேயும் வரல, ஒரு ஃபேமிலி இஷ்யூஸில் வந்த ஒரு குழந்தையா இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட பாதுகாப்பு நலன் கருதி அந்த குழந்தை ஹோமில் இருக்கணுமா இல்லை அவங்க பேரண்ட் கிட்ட இருக்கணுமா இல்லை அவங்க கார்டியன் கிட்ட இருக்கணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் ஒரு குழந்தைகள் நலக்குழு தான் கட்டாயம் தீர்மானிப்பாங்க. ஸோ இவங்க குழந்தைகள் நலன் சார்ந்து அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட வழக்குகளும் சரி, மனுக்களும் சரி, இதர தேவைகள் குழந்தைகள் நலன் சார்ந்த தேவைகளை அறிந்து அவர்களுக்கான ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள அமைப்பு தான் குழந்தைகள் நலக்குழு. அவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிட்ருக்கு. அதே மாதிரி ஆஃப்டர் கேராக இருக்கட்டும், ஃபாஸ்டர் கேராக இருக்கட்டும், அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் வளர்ப்பு பராமரிப்பு திட்டம். அதன் மூலமாக ஒரு குழந்தையை எப்படி எடுக்கிறதுங்கிறது. ஸோ இது சம்மந்தமாக ஆர்டர் போடக்கூடிய அதிகாரமும் குழந்தை நலக்குழுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ குழந்தை நலக்குழு ஒரு நீதிமன்றம் போல செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும். குழந்தைகளின் நலன் சார்ந்து ஒரு நீதிமன்ற அமைப்பில் இல்லாத நீதிமன்றமாக செயல்பட்டு வருகிறது குழந்தைகள் நலக்குழு. அதனால் மக்களே, ஏதாவது ஒரு தேடல், ஏதாவது ஒரு தேவை இருக்குது குழந்தைகள் நலன் சார்ந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக குழந்தை நலக்குழுவை அணுகலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.